நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அமைப்பானத்துக்கு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தொழுது பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 702வது வீடியோ. இந்த வீடியோவில் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மீனிங் பார்த்துட்டு இருக்கோம். நாமாவளி மீனிங் இது வரைக்கும் 430 நாமாவளி பார்த்தாச்சு நம்ம ஆல்ரெடி. ஸோ இன் கண்டினியூஷன் ஆஃப் தட் நம்ம பார்க்க போகிறோம். அம்பாளுடைய இந்த நாமாவளியினுடைய மீனிங்கே பார்க்க போகிறோம். இப்போ 431 மதச்சாரிணி மதகூர்ணிதரத்தாட்சி மதபாடல கண்டபு சந்தன திருவித்தாங்கி சாம்பே குசுமப்பிரியா குச்சல கோமலாಕಾರ ಕುರುಕುಲ್ಲ ಕುಲೇಶ್ವರಿ ಕುಲಕುಂಡಾಲಯ ಕೌಲಮಾರ್ಕ ತತ್ಪರ ಸೇವಿತ ಕುಮಾರಗಣಾದಂಬ ತುಷ್ಟಿ ಪುಷ್ಟಿ ಮಧುರ್ತಿಗೆ ಶಾಂತಿ ಸ್ವಸ್ತಿಮತಿ ಕಾಂತಿರ್ ನಂದಿನಿ ವಿಘ್ನಾಚಿನಿ ತೇಜೋಪತಿ ತರಣೇನ ಲೋಲಾಕ್ಷಿ ಕಾಮರೂಪಿಣಿ ಮಾಲಿನಿ ಹಂಸಿನಿ ಮಾತಾ ಮಲಯಾಚಲವಾಸಿನಿ ಶಿಮಿಗಿ ನಡಿಗೆ ಶಿಪ್ರಭು ಶೋಭನಾ ಸುರನಾಯಿಕ ಕಾಲಕಂಠಿ ಕಾಂತಿಮತಿ ಶೋಭನಿ ಸೂಕ್ಷ್ಮರೂಪಿಣಿ ವಜ್ರೇಶ್ವರಿ வாமதேவி வயோ அவஸ்தா விவர்ஜித 470 இது வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 431 பார்க்க போகிறோம். இப்போ மதச்சாரிணினா ஆனந்தத்தால் நன்கு சோபிக்கிறவள், இதர விஷயங்களில் நாட்டம் இல்லாமல் ஆனந்தம் ஒன்றையே உணர்ந்து அதில் திளைத்து கொண்டிருக்கும் மனநிலை மதம் எனப்படும். அந்த மத நிலையில் நன்கு பிரகாசிக்கிறாள். மதக்கூர் தாட்சி, மதத்தினால் சுற்றி கொண்டிருக்கிற சிவந்த கண்களை உடையவள். மாதங்கியை சொல்லுவார். வெளி விஷயங்களுக்கு திரும்புவது சுடலுவது கூர்ணனம் எனப்படும். ஆனந்த மதத்தால் இயற்கையாகவே சிவந்த கண்கள் இன்னும் அதிகமாக சிவந்து இருக்கின்றன. வெளிப்பொருள்களை நாட்டமின்றி சுழல்கின்றன. மத பாடல கண்டபு, மதத்தால் வெண் சிவப்பாக இருக்கும் கன்னங்களை உடையவள். அம்பாளோட கண்ணா ரோஸ் கலர்ல இருக்குன்னு சொல்லியிருக்கு. சந்தன திருவித்தாங்கி, சந்தன திருவ திக்தாங்கி, அரைத்த சந்தனத்தால் பூசப்பட்ட அங்கங்களை உடையவள். விஷ்ணு சஹஸ்ர நாமத்தில் 74வது நாமாவளியில் சந்தனாங்கதிகி அப்படின்னு வருது. இந்த சாம்பேய குசுமப்பிரியா, சண்பகப்பூவில் பிரியம் உடையவள். புன்னாகப்பூ என்று சில பேர் சொல்கிறாத சாம்பேயம் சொல்லும்போது. இந்த புஷ்பங்களை கூந்தலில் தரிக்கிறாள் என்று 13வது நாமாவில் சம்பக அசோக, நிறைய பேர் சம்பக அசோகன்னுவார். சம்பக அசோக புன்னாகன்னு சொல்லணும். சம்பக அசோக புன்னாக சௌகந்திக லசக்கச அப்படின்னு நினைவுபடுத்துகிறாங்க. குச்சல திறமை உள்ளவள். கோமலாக்கார மென்மையான வடிவையும் உடையவள். குருக்குல்லா என்னும் தேவி ரூபம் உடையவள். குருக்குல்லா தான் அந்த ஸ்ரீசக்கரத்தின் வழியில் இந்த கோட்டை 25 கோட்டை இருக்கு இல்லையா, அதில் இந்த சிங்காரம் சித்தம் என்ற 2 பிரகாரங்கள் நடுவில் விமர்சன் என்ற வாபியில் பெரிய கிணறு ஏரி ஆட்டிச்சுக்கணும் அதிஷ்டானமாக இருப்பாள் குருகுலாதேவி. போட்டில் உட்காந்துருக்க மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. குலேஸ்வரி குலத்திற்கு ஈஸ்வரி. குலகுண்டாலய குலகுண்டலத்தை தங்குமிடமாக கொண்டவள். தாமரை கிழங்கு நடுவில் உள்ளது போன்ற ஒரு சிறிய தாவரம். பிந்து மூலாதார பத்மத்தின் நடுவில் உள்ளது. இது குலகுண்டா எனப்படும். இந்த பிந்து சுரஸ்தானம், குலகுண்டம், அகல சக்கரம், அகுல சகசிராரம் என்று கூறப்படும். இதை ஒரேவிடமாக கொண்டவள். கௌலமார் தத்பர ஜீவித, கௌல முறையில் ஈடுபட்டவர்களால் வெளிப்படப்பட்டவள். அவர்களுடைய வம்ச பரம்பரை குலம் மூலமாக கிடைத்த உபாசனா மார்க்கம் கௌல மார்க்க அப்படின்னு எடுத்துக்கணும். குமார கணநாதம்ப, முருகனுக்கு கணபதிக்கு தாய். குமார கண நாத்தாம்பான அதான் முருகனுக்கு விநாயகருக்கு தாயாக்காவும். மாரணை
மன்மதனை பழிக்கும் அழகு உடையவனானதால் முருகனை குமாரன் என்று சொல்லப்படும். துஷ்டி திருப்தியுடன் இருப்பது என்ற ரூபமாக உள்ளவள். புஷ்டி புஷ்டி ரூபம், அதாவது செழுமையாக சம்பிருத்தியாக உடல் நிறைவு அங்கங்கள் தாதுக்கள் தேவின்றி நிறைவு பெற்றிருக்கும் நிலையுடன் கூடியதாக இருப்பதனாலேயே ரூபமாக கொண்டவள். மதி புத்தி அறிவு ரூபமாக உள்ளவள். திருப்தி தைரிய ரூபமாக இருப்பவள். சாந்தி அமைதி என்பதை தன் ரூபமாக உடையவள். சாந்தியின் மன அடக்கத்தையும் அதனால் பெறும் மன அமைதியும் நிலையையும் குறிக்கும். சுஸ்மதி உண்மையாக இருப்பவள், சோபனமாக இருப்பவள். சுஷ்டு என்றால் சரியாக அழகாக என்று பொருள்படும். சப்தா என்பது அசித்தவம் இருக்கை என்ற நிலை. இதை உடையவள் அம்பாள். அதுக்காக சொல்லியிருக்கு. காந்தி காந்தி ரூபமாக இருப்பவள். பிறரை வதிகளுக்கு மேனி ஒளி காந்தி எனப்படும். 450 நந்தினி நந்தகோபருடைய மகளாக இருக்கார். நந்தினி நந்தகோபருக்கு மகளாகிய மகாமாயா பிறந்தது ஸ்ரீமத் பாகவத்தில் 10வது ஸ்கந்தத்தில் கூறப்படுகிறது. ஆனந்தப்படுத்துவதால் நந்தினி. காமதேனு வம்சத்தில் பிறந்த ஒரு பசுவின் பெயரும் நந்தினி. அதையும் சொல்லியிருக்கு. விக்னராசினி இடையூறுகளை போக்குபவள். தேஜோபதி தேஜஸை உடையவள். திருநயனா 3 கண்களை உடையவள். சந்திரன் சூரியன் அக்னி 3 கண்ணு அம்பாளுக்கு. லோலாட்சி காமரூபணி ஸ்திரீகளுடைய அன்பு என்ற ரூபத்தை உடையவள். அவருடைய அன்பு சிவனுக்கு மட்டும் என்று விடுவதில்லை, மற்றவர்களுக்கும் அவருடைய அன்புக்கு பாத்திரமாகிறார்கள். ஸோ லோலாட்சி காமரூபிணி. மாலினி மாலையை அணிந்திருப்பவள். ஹம்சினி ஹம்சங்களோடு அன்னப்பறவைகளோடு கூடியவள். நடைப்பயிற்சிக்கு பேர் போனவை அன்னப்பறவைகள். அது உத்தம ஸ்திரீ அப்படியா நடப்பான்னு சொல்லியிருக்கு. மாதா அன்னையாக இருப்பவள். அம்பாள் சகல பிரபஞ்சத்திற்கும் அன்னையாக இருக்கிறாள். அதனால மாதா. அம்பாள் மாத்திருகா ரூபமானவள். எல்லா மந்திரங்களிலும் அம்பாளிலிருந்து உற்பத்தியாவதால் மாதா என்று பெயர். மலையாச்சல வாசினி மலையாச்சலத்தில் மலைய பருவத்தில் வசிப்பவள். சுமிகி அழகிய முகம் உடையவள். பிரகாசமான சோபனமான முகத்தை உடையவள். நளினி தாமரைப்பூ போன்றவள். கைகள் கால்கள் முகம் கண்கள் எல்லாமே தாமரைப்பூவோடவே இருக்கா அம்பாளுக்கு. சுப்ருகு அழகிய புருவங்களை உடையவள். சோபனா மிளக அழகு உடையவள். சுரநாயிக்கா தேவர்களுக்கு தலைவி ஈஸ்வரி. காலகண்டியினுடைய பத்தினி. பரமேஸ்வரன் ஹாலகால விஷயத்தை பானம் செய்யும் போது அது அவருடைய கழுத்திலே தங்கிவிட்டதா எப்படின்னா இவ போய் கழுத்தை பிடிக்கிறார். அதனால விஷத்தின் கரிய நிறம் கழுத்தில் தெரிகிறது. ஆகையால் அவருக்கு நீலகண்டர் காலகண்டர் என்ற பெயர். அவரோட பத்தினி காலகண்டி. காந்திமதி காந்தியோடு கூடியவள். சோபினி உணர்ச்சி கொந்தளிப்பை உண்டாக்குபவள். சூஷ்மரூபிணி மிக நுண்ணிய எளிதில் அறிய முடியாத ரூபத்தை உடையவள். மின்னொளி அம்பாள் பேர். பூண்டியில் இருக்கு ஊன்றீஸ்வரர் மின்னொளி அம்பாள்னு பேர். அம்பாள் பேரை பூண்டியில் சிவன் கோவிலுக்கு தேவார ஸ்தலம் அது. வஜ்ரேஸ்வரி வஜ்ரேஸ்வரி என்ற தேவதா ரூபமாக இருப்பவள். சுக்கலபட்ச சஷ்டி கிருஷ்ணபட்ச தசமி அதுக்கெல்லாம் வஜ்ரேஸ்வரி தான். காமேஸ்வரி பகமால் நித்திய கிண்ணா பேருண்டா பன்னிவாசினி மகாவஜ்ரேஸ்வரி வந்து சிவதோதி துரிதா குலசுந்தரி நித்யா நீலபதாகா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமானி சித்ரா. இதில் வஜ்ரேஸ்வரிக்கு மகாவிஜய். இதில் பூனா பக்கத்தில் தானே கிட்ட வஜ்ரேஸ்வரின்னு இருக்குது. பூனாவில் தானே பாம்பே பக்கத்தில் தானேயில் வஜ்ரேஸ்வரி ஒரு ஊரே இருக்குது. மேலே வஜ்ரேஸ்வரி தேவி
காளிகா தேவி, ரேணுகா தேவி மூணு அம்பாளை வரிசையாக நிற்பா. கருங்கல் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பா. 6 அடி உயரம் இருக்கும் அது. நான் 2 தடவை போயிருக்காங்க. வாமதேவரின் பத்னியாக இருக்கா. ஈசான தத்புருஷர், அகோரர், வாமதேவர், சத்யோஜாதர் என்று 5 சிவமூர்த்திகள். அதில் வாமதேவரின் பத்னியாக தான் வாமதேவின் பேர் அம்பாளுக்கு. பயோ அவஸ்தா விபர்ச்சிதா, பயதால் மாறுதல் இல்லாதவள். குழந்தை பருவம் முதல் கௌமாரம், யப்பனம் முதலிய வயதில் ஏற்படும் மாறுதல்கள் இவளிடம் இல்லை. எப்பயும் நித்திய யப்பனாவா இருக்கா அம்பாள். பயோவஸ்தா விபர்ச்சிதான்னு அதான் அர்த்தம் அது. ஸோ 470 நாமாவளிக்கு பார்த்துருக்கோம். இதோட இன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய இந்த மீனிங் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.